நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. அதே எங்க வீட்டு சிங்கக்குட்டி வீட்டுக்கு வந்தாச்சே. மாப்பிள்ளை இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசுதான் மாப்பிள்ளை. குழந்தை பிறந்ததும் குழந்தைய உங்க வீட்டுக்கு கொண்டு போயிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி நம்ம ஊருக்கு கொண்டு வந்திருக்கீங்களே மாப்பிள்ளை. அம்மாச்சி, எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இங்க எல்லாருமே அங்க வந்து குழந்தைய பார்க்கணும். உங்க எல்லாருக்கும் கஷ்டம் தானே. அதே இங்க கூட்டிட்டு வந்துட்டா என்னோட அம்மா அப்பா தங்கச்சி மட்டும் தானே, அவங்க இங்க வந்து பாத்துக்குவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாத்தீங்களா பாத்தீங்களா, இதுதான் உங்க பெரிய மனசுன்னு சொல்றேன். எங்க எல்லாருக்கும் கஷ்டமாக கூடாதுன்னு நீங்க உங்க வீட்டுக்கு கூட கொண்டு போகாம குழந்தைய நேரா இங்க கொண்டு வந்திருக்கீங்க. இதுதான் மாப்பிள்ளை உங்க பெரிய மனசு. இந்த மனசு வேற யாருக்கு வரும் சொல்லுங்க. ஐயோ அம்மாச்சி, ரொம்ப எல்லாம் புகழாதீங்க அம்மாச்சி. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. ஐஷோ மாசமா இருக்கும் போதே வளகாப்பு முடிஞ்சதும் இங்க அம்மா வீட்டுக்கு வரணும்னு என்கிட்ட கேட்டா. அப்பவே நான் ஏதோ இருந்த டென்ஷன்ல அவகிட்ட கோபமா பேசிட்டேன். இன்னி வரைக்கும் ஐஷோ என்கிட்ட கேட்டு நான் எதையுமே முடியாதுன்னு சொன்னதில்ல. முதல் தடவை ஒரு விஷயத்த முடியாதுன்னு சொல்லிட்டேன். அது எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதான் அவளுக்கும் இங்க வந்து இருக்கிறதுல சந்தோஷம் தானே. சரி எல்லாரும் இங்க ஒன்னா இருக்கலான்னு தான் குழந்தைய கூட்டிட்டு இங்கேயே வந்துட்டேன். ஆமா ஆமா, நீங்க ஐசகன் மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கீங்கன்னு தான் எங்களுக்கு தெரியுமே. ஐசகனுக்காக நீங்க என்ன வேணும்னாலும் விட்டு கொடுப்பீவோ. சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க. இங்க நாங்க எல்லாரும் இருக்க பாத்தீங்களா, நம்ம பிள்ளைய நல்ல ராசா கணக்கா பாத்துக்கிடுவோம். அது நீங்க சொல்லணுமா அம்மாச்சி? எனக்கே தெரியுமே, அதனாலதானே நீங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமா மாப்ள, எங்க பேர குழந்தைய பக்கத்துல வச்சு பாத்துக்க முடியாதோன்னு நினைச்சோம். ஆனா நீங்க இங்கே கூட்டிட்டு வந்ததுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்களுக்கு எப்படி எங்க பேர குழந்தையோடு இருக்கணும்னு ஆசையா இருக்கோ, அதே மாதிரி சம்மந்திக்கும் சம்மந்தி அம்மாவுக்குமே குழந்தையோடு இருக்கணும்னு ஆசையா இருக்கும்ல. அவங்களையும் இங்கே வர சொல்லுங்க, சாராவையும் கூட்டிட்டு வர சொல்லுங்க. எல்லாரும் இங்க ஒன்னாவே இருந்துக்கலாம். அது ஆமா மாப்பிள்ளை, அவங்களையும் இங்கே வர சொல்லுங்க. இங்கே நம்ம எல்லாம் ஒண்ணா எடுத்துக்கிடுவோம். அப்புறம் ஆஸ்பத்திரி தானே, அது நீங்களும் நம்ம சட்டி தம்பியை போய் அடிக்கடி பாத்துக்கிட்டு வந்தா போதுமே. சரி அம்மாச்சி, அப்படிதான் நாங்களும் யோசிச்சிருக்கோம். எப்படியும் அவங்களும் இங்க வந்துருவாங்க. வரட்டு வரட்டு வந்து இங்கே இருக்கட்டும். குட்டி பையனை எல்லாம் ஆளு கொடுத்துடா மாத்தி மாத்தி எடுத்து பாத்துக்கிடணும்ல. என் குட்டி தம்பி ஆறு பார்க்க வேண்டாம், நான் தான் பாத்துக்குவேன். ஐயோ இது ஒரு நண்டு பயமுள்ளம்மா. இது பையன் வயித்துல இருக்கும்போது பிடிச்சே இது தாமா சொல்லிக்கிட்டு இருக்கு. என் தம்பியை நான் தான் பாத்துக்கிடுவேன், நான் தான் பாத்துக்கிடுவேன். நீ கேட்ட மாதிரியே உனக்கு குட்டி தம்பியும் வந்துட்டான். இனி நீ எப்படி பாக்குறேன்னு நானும் பாக்குறது நண்டு. சிம்மு பாட்டி நான் பாத்துக்குவேன். குட்டி தம்பிக்கு நானே மம்மு கொடுப்பேன், சோக்கி கொடுப்பேன், டெச்சு போட்டு விடுவேன், சாச்சி தூங்க வைப்பேன், எல்லாமே பண்ணுவேன். அது சரி பாத்தியம்மா இந்த நண்ட, இதுவே எல்லாம் செஞ்சுக்கிடுமாமா. அப்ப நமக்கெல்லாம் ஒரு வேலை இல்ல போ. சரி சரி, முதல்ல குட்டி பையனுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் பாட்டி பாத்துக்கிறதா பேத்தி பாத்துக்கிறதா அப்புறம் பாத்துக்கலாம். ஒரு கண்ணு வரவ கண்ணு உன்ன முச்சு பார்க்கும் நின்னு சின்ன மகாராச வரா நீச முறுக்கு எங்க மண்ணு தங்க மண்ணு உன்ன வைக்கும் சிங்க மண்ணு ஆண்டி மருமகளே ஆராதிச்சிருந்தது போதுமட்டி. பிள்ளைக்கு பொட்டெல்லாம் ஒட்டு வைக்க வேண்டாம். அது இனி எது சேரமகின போயிட்டு போகுது. நீ போயிட்டு வெளியே அதை ஊத்திட்டு வந்துடு. சரிங்க அத்தை. மரியா ஐஸ்வர்யா, குழந்தை எடுத்துட்டு உள்ள நடமா. சரிப்பா. அப்புறம் மாப்பிள்ள, உங்ககிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்கணும். நான் உங்களுக்கு எவ்வளவோ தப்பா பேசியிருக்கேன், எவ்வளவோ பிரச்சனை பண்ணியிருக்கேன். ஆனா அது எல்லாம் எதையுமே மனசுல வச்சுக்காம எங்க பொண்ணையும் பேர குழந்தையும் கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நான் பண்ணதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லதான். இருந்தாலும் என்னால கேட்காமையும் இருக்க முடியல. எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? அதெல்லாம் பரவாயில்ல மாமா, அதையெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன். எனக்கு எப்பவுமே என் ஐஷு சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் எதை வேணும்னாலும் விட்டு கொடுப்பேன். யார் என்ன சொல்லியிருந்தாலும் என்ன பேசியிருந்தாலும் அதெல்லாம் என் ஐஷுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ கூட என் ஐஷு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். நடந்த எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன், நீங்களும் அதெல்லாம் மறந்துடுங்க மாமா. ஆமாப்பா, பழசையெல்லாம் யோசிச்சு வருத்தப்படாதீங்கப்பா. அதையெல்லாம் நாங்கள் எப்பவும் மறந்துட்டோம். என்ன ஒன்று, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் எங்களுக்கு வேணும். இல்லம்மா ஐஸ்வர்யா, எத்தனையோ தடவை பட்டும் நாங்க திருந்தாம திரும்பவும் பிரச்சனை தான் பண்ணியிருக்கோம். அதனாலதான் இந்த முறை மன்னிச்சிருங்கன்னு கேட்கறதுக்கு கூட எங்களுக்கு தயக்கமா இருந்துச்சு. ஆனா இந்த முறை நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்மா.
அது போதும்பா, இதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. வாங்க உள்ள போலாம். சரிம்மா, உள்ள வா. ஏன் தங்கம், உன் தம்பி இன்னை வரைக்கும் சின்ன சின்ன கேடி வேலையெல்லாம் பார்ப்பான். அதையெல்லாம் கூட சரி போனா போகுதுன்னு பொறுத்துக்கிட்டோம். ஆனா இப்போ வீட்டுக்கு தெரியாம ஒரு பிள்ளை கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு வந்துட்டான் உன் தம்பி. ஐயோ, சின்ன விஷயம் கிடைச்சாலே நம்மள செஞ்சு விட்டுருவாரு. இவ்வளோ பெரிய விஷயம் கிடைச்சிருக்கு. டி அன்பு, இன்னைக்கு உன் சோலி முடிஞ்சதுடா. டேய் அன்பு, என்னடா அதெல்லாம்? மாமா சொல்ற மாதிரி நீ பண்ண எல்லாத்துக்கும் போனா போகுதுன்னு நாங்க விடுறனால தான் இவ்ளோ பெரிய விஷயத்தை பண்ணிருக்கியாடா நீ? கல்யாணம்ங்கிறது உனக்கு என்ன விளையாட்டா போச்சாடா? இப்படி யாருக்கும் தெரியாம தாலி கட்டி இருக்க, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாடா? வாயை திறக்க மாட்டான். சின்னதா ஏதாவது பண்ணிட்டு வந்தாலே நல்லா குத்துக்கல் மாதிரி நிப்பான். இதுல இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கான். வாயை திறப்பாங்கிற வாயவே திறக்க மாட்டான். சரி, அவன் பண்ணது இருக்கட்டும். மடி சைலஜா, நீ பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவன் உன் கழுத்துல தாலி கட்டினா நீ உடனே என்ன பண்ணியிருந்திருக்கணும்? அதை வந்து வீட்ல எங்க கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் தாலியில என்னமோ எல்கேஜி பிள்ளைங்க மாதிரி விளையாடிட்டு கடைசியில கட்ட தாலியும் கழட்டி இருக்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சைலஜா? அது அண்ணி என்ன மன்னிச்சிடுங்க, ஞான் ஏதோ தெரியாமையா? கழுத்துல கட்டின தாலி எவ்வளவு பெரிய விஷயம், அதை கழட்ட கூடாதுன்னு கூட உனக்கு தெரியாது? தங்கம், நீ என்ன நான் இவன் தாலி கட்டினது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீ அந்த பிள்ளை கழட்டினதுக்கு அந்த பிள்ளைய திட்டிட்டு இருக்க? ஐயோ மாமா, கட்டினது தப்புனாலும் கட்டின தாலியை கழட்டுறது அதை விட பெரிய தப்பு இல்ல மாமா. ஆமா, கட்டினதும் தப்பு, கட்டின தாலியை கழட்டினதும் தப்பு. ஆக மொத்தத்துல ரெண்டு பேர் பண்ணதும் தப்பு தான். ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறது கிடையாது. அதுல இந்த பொண்ணு கூட சரி பாவம், அதுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லலாம். ஆனா இவனுக்கு எங்க போச்சு புத்தி? ஏண்டா, மத்த தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் உனக்கு நல்ல அறிவு வேலை செய்து இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மட்டும் ஏன்டா நீ இப்படி இருக்க? ஐயோ மாமா, அது ஏதோ தெரியாம நடந்து போச்சு மாமா. ஆமா, ஆனா உனக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லு. ஏற்கனவே உன்கிட்ட சொன்னதானடா, இந்த பிள்ளைய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நீ 48 அரியரை கிளியர் பண்ணாதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு. ஆமா, நீங்க 48 அரியரை கிளியர் பண்ணனும், அதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னதுனால தான் அவன் இப்படி பண்ணிருக்கான். என்னது? ஆமா மாமா, இந்த ஜென்மத்துல அவன் 48 அரியரை கிளியர் பண்ணுவான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்காக்கும்? அவன் எப்படியும் இப்போதைக்கு 48 அரியரை முடிக்க மாட்டான்னு அவனுக்கே தெரியும். அதனாலதான் எந்த காலத்துல 48 அரியரை முடிச்சு எப்ப சைலஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு இப்படி அவசரப்பட்டு தாலி கட்டிட்டான். ஐயோக்கா, ஏன்க்கா நீ வேற? ஏற்கனவே மாமா என் மேல கடுப்புல இருக்காரு. இதுல நீ வேற இல்லாததெல்லாம் சொல்லி ஏத்தி விடாதக்கா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியெல்லாம் இல்லன்னா அப்புறம் எதுக்குடா அவ கழுத்துல தாலி கட்டின? ஐயோக்கா, அன்னைக்கு பாட்டி சைலஜா வீட்டுக்கு வந்தப்போ அவளை தப்பா பேசிட்டாங்க. அதனால அவ ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருந்தா. அதனால அவளை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் தாலி கட்டினேன். கேட்டியா தங்கம்? அவ ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாலும் சமாதானப்படுத்துறதுக்கு சாரு தாலி கட்டினாராம். ஏண்டா, அது என்ன தாலியா இல்ல குச்சி முட்டாயா அழுதுகிட்டு அவளுக்கு கொடுத்து சமாதானம் பண்றதுக்கு? நான் கூட நீ அரியரை முடிச்சிட்டா உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா போதும், உனக்கும் சைலஜாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, ரெண்டு பேருமே இன்னும் கல்யாணம் பண்ற அளவுக்கு பெரிய பிள்ளைங்களா ஆகல. முதல்ல ரெண்டு பேத்துக்கும் தாலினா என்ன, கல்யாணம்னா என்னன்னு புரியணும். அதுக்கப்புறம் தான் உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம். ரெண்டு பேரும் காலேஜ் முடிச்சாலும் சரி, நீ 48 அரியரை முடிச்சாலும் சரி, உனக்கு நல்ல வேலை கிடைச்சாலும் சரி, எப்ப எனக்கு உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற அளவுக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு தோணுதோ அப்பதான் உங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. ஐயோ அன்பு, என்ன உன் கதிர் மாமா இப்படி சொல்லிட்டாரு? இப்ப நம்ம எந்த செய்யும்? அப்போ இப்போதைக்கு நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா? நான் சமாதானம் ஆனா மட்டும் போதும். நான் சமாதானம் ஆகி உன் வீட்டுக்கு வந்துட்டா உன் கதிர் மாமா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம இதுக்கப்புறம் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கலாம்னு நினைச்சேன். நீ எல்லாம் மனசு மாதிரி அப்படி நினைச்ச பத்தியா? அதனாலதான் நமக்கு கல்யாணம் நடக்கல. ஏடா, எந்தடா சொல்ற? என்ன நுந்தாடா சொல்றேன்? வீட்டுல எல்லாரும் முதல்ல நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியால தான் இருந்தாங்க. உன்னை எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்திருந்தா அப்பவே நமக்கு கல்யாணம் ஆகி இந்நேரத்துக்கு அடிச்சு சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம்னு சொன்னேன். ஆனா இப்ப பாரு, ஆரம்பத்துல நான் கட்டிக்கிறேன்னு நீ வேண்டானே, அப்புறம் நீ கட்டிக்கிறேன்னு வந்த நான் வேண்டானே, அப்புறம் எல்லாம் சரியாய் திரும்பியும் நானே என்ன கட்டிக்கன்னு வந்தேன், அப்ப நீ வேண்டானே. இப்ப பாரு, நம்ம ரெண்டு பேரும் கட்டிக்கலான்னு வீட்டுக்கு வந்தா வீட்டுல வேணான்ட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏடா, எந்தடா எனக்கு சந்தோஷமானு கேக்குற? நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தானே ஆசையா வந்தேன். ஆமா, நீ ஆசையா வந்ததுனாலதான் இப்ப தோசையா போயிடுச்சு. பாத்தியா தங்கம், நான் சொல்லல இன்னும் இதுங்க எல்கேஜி பிள்ளைங்க தான் தங்கம். இதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு தங்கம். இந்த எல்கேஜி பிள்ளைங்க பென்சில் ரப்பருக்கு அடிச்சு சண்டை போடுங்களே.
அந்த மாதிரி தொட்டதுக்கெல்லாம் ரெண்டு பேரும் எனக்கு உனக்கு ஒன்னாலதான் என்னாலதானே அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ மாமா போதும் மாமா, ரொம்ப தான் என் தம்பியை ஓட்டாதீங்க. ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் பாவம் நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களோ மாட்டாங்களோன்னு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அன்பு என்னடா பாக்குற? என்ன உன் மாமா கோவமா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொன்னதும் பயந்துட்டியா? அது ஆமாம்மா. டேய் கோவம்லாம் இருந்துச்சுதான். சைலஜா முதல்ல வந்து இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னதும் எனக்கு உங்க மேல கோவம் தான் வந்துச்சு. அதே மாதிரி நான் இந்த விஷயத்தை வந்து மாப்பிள்ளை கிட்ட சொன்னதும் அவருக்கும் முதல்ல கோவம் தான் வந்துச்சு. ஆமாண்டா அன்பு, எனக்கே அவன் மேல கோவம் தான் வந்துச்சு. ஆனா அப்புறம் கோவப்பட்டு என்ன பண்றது? அதான் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்கன்னு எங்களுக்கே நல்லா தெரியுமே. அக்கா அது நாங்க பண்ணது தப்பு தான், ஆனா ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிருக்கா. மாமா. டேய் போதும் போதும், மன்னிப்பெல்லாம் கேட்காத. இனி இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னடா ஆக போகுது? மடி சைலஜா, அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன, உனக்கு ஞாபகம் இருக்கா? கல்யாணம் பண்ணி ஒன்னா சந்தோஷமா சேர்ந்து வாழறதுக்கு பாக்குறதுக்கு இப்படி அழகா ஸ்டைலா இருந்தாலோ இல்ல பேச்சு திறமையும் இருந்தா மட்டும் பத்தாது, கொஞ்சம் பொறுப்பு இருக்கணும்னு. அந்த பொறுப்பு என்னமோ என் மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் கம்மி தான். ஆனா பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு பொறுப்பு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ஒண்ணு தேவை. பொண்டாட்டி மேல உண்மையான காதல். அது இவனுக்கு உன் மேல கொஞ்சம் இல்ல அதிகமாவே இருக்கு. அத அன்னைக்கு நான் கல்யாணத்தன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அதிசயமா நம்ம மாமா வாயில இருந்து நம்மளை பத்தி நல்லதா 4 வார்த்தை வருது. டேய் என்னடா திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்க? நான் சொன்ன மாதிரி உனக்கு பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது போல. அதனால கடைசியில உன் அக்காவும் அம்மாவும் சொல்லுவாங்க, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலாவது பொறுப்பு வருமானு. இனிப்போ உனக்கு பொறுப்பு வர்றதுக்கு நாங்க எல்லாத்தையும் முயற்சி பண்ணிட்டோம். கடைசியா உனக்கு கால் கட்டு போட்டாலாவது பொறுப்பு வருதான்னு அதையும் முயற்சி பண்ணி பாத்துருவோம். என்னடா இப்பவும் முழிக்கிற? இதுவும் புரியலையா? அடுத்த முகூர்த்தத்திலேயே உனக்கும் சைலஜாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் நீங்க சேர்ந்து காலேஜ் முடிச்சாலும் சரி அரியரை முடிச்சாலும் சரி என்னமோ பண்ணிட்டு போங்க. ஏ மின்னல், நான் கேக்குறது உண்மைதானா? என் மாமா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே சொன்னாரு? அதேடா, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தான் சொன்னாரு. மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. பாத்தியா தங்கம், படிச்சு அரியர் கிளியர் பண்ணான்னு சொல்லும் போதெல்லாம் இவன் மூஞ்சில சிரிப்பு வரல. இப்ப கல்யாணம் ஆனதும் மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது பாரு. அக்கா மாமா இதையும் என்ன கலாய்க்கிறதுக்காக தான் சொன்னாரா? ஐயோ போதும் மாமா விடுங்க. அவங்கிட்ட வம்பு இல்லாம இருக்கவே மாட்டீங்களா? அன்பு அதெல்லாம் இல்லடா, அவர் உன்னை சும்மா கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனா நிஜமாவே அடுத்த முகூர்த்தத்துல உனக்கும் ஷைலஜாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு மாமா முடிவு பண்ணிருக்காரு. ஆமா, அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறேன். ஆனா உனக்காக இல்லடா, பாவம் அந்த பொண்ணுக்காக. யாருக்காக இருந்தா என்ன மாமா, நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டீங்களே அதுவே போதும் மாமா எனக்கு. கல்யாணத்துக்கெல்லாம் சம்மதிச்சிட்டேன். ஆனா 48 அரியரை நீ முடிக்காம நான் உன்னை விடுவேன்னு மட்டும் நினைக்காத. உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறது பாவம் அந்த பொண்ணு சைலஜாக்காக தான். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் திரும்பியும் ஹாஸ்டலுக்கு அனுப்பி அந்த பிள்ளைய பாவம் கஷ்டப்படுத்த வேணாமேன்னு தான் கல்யாணம் பண்ணி நம்ம வீட்லயே வச்சுக்கலான்னு அடுத்த முகூர்த்தத்துல உங்களுக்கு கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆனா கல்யாணம் மட்டும்தான். எப்ப நீ 48 அரியரை கிளியர் பண்ணி ஒரு வேலை வாங்குறியோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்குள்ள மத்ததெல்லாம். அது வரைக்கும் 2 பேரும் எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கும் போதும் தனித்தனியா இருந்தீங்களோ அதே மாதிரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் 2 பேரும் ஒரே வீட்டுல தனித்தனியா தான் இருக்கணும். புரிஞ்சுதா? கல்யாணம் பண்ணி 2 பேரும் ஒரே வீட்டுல ஒன்னா தனித்தனியா இருக்கிறதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? கல்யாணம் பண்ணாமே தனித்தனியா இருக்கலாமே. ஐயோ மாமா சும்மா இருங்க மாமா, பாவம் அவன். சும்மா தங்கம், இவ்வளவு நாள் நம்ம எல்லாம் இவ்வளவு டென்ஷன் பண்ணிருப்பான், கொஞ்சம் அவனும் டென்ஷன் ஆகட்டும். ஐயோ மாமா. அன்பு இப்படியும் நம்ம 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரி உன் கதிர் மாமா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாரு. இனி வேகம் நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்கும் இல்ல அன்பு? கல்யாணம் நடந்து என்ன பண்றது? நடக்க வேண்டியது ஒன்றும் நடக்காதே. இது என்னடா இந்த வீட்ல குழந்தைங்க எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது? ஒரு வீடுனா ஒரு குழந்தை இருக்கும், 2 குழந்தை இருக்கும். சரி போனா போயிட்டு போது 3 குழந்தை இருக்கும். ஆனா இந்த வீட்ல என்னடா ஒரு மினி பிளே ஸ்கூல் நடத்துற அளவுக்கு குழந்தைங்க இருக்கு. இந்த வீட்ல இருக்கிற குழந்தைங்க எண்ணிக்கைக்கு இந்த வீட்ல வாங்குற பால் இந்த குழந்தைங்களுக்கே சரியா போயிட மாட்டிருக்கு. இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்தோ உனக்கு பதாம் பால் இல்லடா வரம்போ, பச்சை தண்ணி பால் கூட கிடைக்காது போல. அதனால வெரசா இந்த வீட்டை விட்டு வெளியேறிடுடா வரம்போ, அப்பதான் நீ உயிர் வாழ முடியும். வேற ஏதாவது வீட்டுக்கு போய் 4 எலி பிடிச்சாத உயிர் வாழ்ந்துக்கலாம் போல. இந்த வீட்ல இதுக்கு மேல இருந்தா உயிர் வாழ முடியாதுடா வரம்போ. அதனால உடனே இந்த வீட்டை விட்டு வெளியேறிடுவோம். இந்த வீட்ல எல்லாருக்கும் இந்த ஆவாரம் புண்ணா ஒரு இலக்காரம். வீட்டை விட்டு வெளியேறிடுவேன், வீட்டை விட்டு வெளியேறிடுவேன்னு சொல்றானே தவிர இவளை இந்த வீட்டை விட்டு போக
பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த ஆவாரம் பூ யாருன்னு உங்களுக்கு காட்ட போறேன். ஒரு சுடவள்ளி கிளம்பியதே, இந்த வீட்டை விட்டு வெளியேறுதே. இனி பாதாம் பழலடா, நீங்க எல்லாம் பாயாசமே போட்டால இந்த ஆவாரம் பூ ரிட்டர்ன் வர மாட்டான்டா. இக்கா அவங்க இன்னைக்கு தான் ஆஸ்பத்திரில இருந்து குழந்தைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. சரி ஒரு நாள் கழிச்சு நாளைக்கு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஒரு நாள் கூட பேரனை பார்க்காம இருக்க முடியல, இன்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. அதுலயும் அவங்க காலையில ஆஸ்பத்திரியில இருந்து கிளம்பும் போது தானே இக்கா பேரனை பார்த்தீங்க, அதுக்குள்ள உடனே பார்க்காம இருக்க முடியலையா? ஐயோ இல்ல பாத்தி, காலையில தான் பார்த்தேன். இருந்தாலும் அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்னமோ மாதிரி இருந்துச்சு. அதான் சரி எதுக்கு நாளைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு, நாளைக்கு வரைக்கும் அவங்க நமக்கு என்ன வேலை இருக்குது? எந்த வேலையும் இல்லல்ல. அதான் சரி இன்னைக்கே வந்துரும்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் சாரா காலேஜ் முடிச்சு வர வரைக்கும் காத்திருந்து அவளை கூட்டிட்டாவது வந்திருக்கலாம், அதுக்குள்ள அவசரப்பட்டு கூட்டிட்டு வந்துட்டீங்க. அதனால என்ன பத்தி, அவளுக்கு காலேஜ் முடிஞ்சதோ உன் மகனை அனுப்பி கூட்டிட்டு வர சொல்லிட்டா போச்சு. ஐயோ சரி சரி இக்கா, நீங்க இருக்கீங்க பாருங்க. சரி நம்ம இனிமே இங்கேயே இருப்போம். ஐயோ பாட்டி மம்மி, இனிமே நீங்க இங்க தான் இருக்க போறீங்களா? ஐயோ ஆவாரம் பூ, இது தெரியாம அவசரப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறணும்னு முடிவு பண்ணிட்டியேடா. இந்த வீட்டை விட்டு வெளியேறிட்டா அப்புறம் பாட்டி மம்மியோட பிரியாணி கிடைக்காம போயிடுமே. இல்ல இல்ல, பாதாம் பாலா இல்ல பாட்டி மம்மி பிரியாணியான்னு கேட்டா பாட்டி மம்மி பிரியாணி தான் முக்கியம். வீட்டை விட்டு வெளியேற பிளான் கேன்சல். இனிமே இந்த எண்ணூரே முடிஞ்சாலும் இந்த ஆவாரம் பூ இங்க இருந்து போக மாட்டான்டா. உடல் மண்ணுக்கு, உயிர் பாட்டி மம்மி பிரியாணிக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.